வினைச்சொல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருப்பது போலவே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்கும். மிக தொன்மையான தமிழ் மொழிக்கும் ஒரு வரலாறு உண்டு. தமிழ் மொழி வரலாற்றில் வினைச்சொல் வரலாற்றை நாம் பார்க்கலாம். இருந்தது மறைந்தாலும் வரலாறுதான், இல்லாதது புதிதாக தோன்றினாலும் அது வரலாறுதான். இதன் அடிப்படையில் தான் தமிழில் உள்ள வினைச்சொல் நாம் இங்கே பார்க்கின்றோம். காலப்போக்கில் மொழியில் மாறுதல்கள் நிகழ்வது இயற்கை. ஆனால் ஒரு மொழியின் வினைச்சொற்களில் பெரிய அளவு மாறுதல் நிகழாது என மொழிநூல் வல்லுநர்கள் கூறுவார்கள். மிகப்பெரிய மாறுதலுக்கு வினைச்சொற்கள் உள்ளானால் அந்த மொழி அழிந்து போக வாய்ப்பு உண்டு என்றும் கூறுவார்கள். தமிழ் மொழி திராவிட மொழிகளுள் ஒன்று. மிக தொன்மையான மொழியாகவும் தமிழ் மொழி இருந்து வருகிறது. பாலி மொழி, பிராகிருத மொழி, சமஸ்கிருத மொழி என பல மொழிகள் தமிழில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து கலந்தது உண்டு. மொழி கலப்பு ஏற்பட்ட போதிலும் தமிழ் மொழி தன் கட்டுக்குலையாமல் செழிப்புற்றும் வளம் பெற்றும் வந்து கொண்டு இருப்பதாகவே மொழி நூலார் கருதுகின்றனர். திராவிட மொழி ஆய்வாளர்கள் பலரும் தமிழ் மொழியின் துணையை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். சுருங்க சொன்னால் திராவிட மொழிகளின் ஆய்வு தமிழ் மொழி ஆய்வாகவே மாறிவிடுகின்றது என்று சொல்லலாம். தமிழில் உள்ள வினைச்சொற்களை ஆராய்வது இப்பொழுது பார்க்கலாம். ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் அதற்கான அடிச்சொல், இடைச்சொல், விகுதி, இறுதி பகுதி என பிரித்து ஆராயலாம். தமிழில் உள்ள அடிச்சொற்களை பெயரடிச்சொற்கள், வினையடிச்சொற்கள் என பகுக்கலாம். தமிழில் உள்ள அடிச்சொற்களில் பெரும்பாலானவை வினையடிச்சொற்கள் தான். பெயருக்கும் வினைக்கும் பொதுவான அடிச்சொல்லாக தொடக்கத்தில் இருந்தவை பின்னர் பெயரடிச் சொல்லாகவும் வினையடிச் சொல்லாகவும் வேறுபட்டு போயிருக்கலாம் என்று கருதுவர். தமிழில் பெயருக்கும் வினைக்கும் பொதுவான அடிச்சொற்கள் பல இன்றைய தமிழில் இருக்கின்றன. மலர் அடிச்சொல், பூ அடிச்சொல், வி அடிச்சொல். மலர் பெயர் சொல்லாகவும் இருக்கின்றது, வினை சொல்லாகவும் இருக்கின்றது. பூ, வி, மலர். எனவே சில அடிச்சொற்கள் பெயருக்கும் வினைக்கும் அடிச்சொற்களாகவே இருப்பதை நாம் காண முடிகிறது. பொதுவாக அடிச்சொல்லோடு காலம் காட்டும் உருவுகள் இடைச்சொல், திணை, பால் காட்டும் உருவுகள் அதாவது விகுதி சேர்ந்து வினைச்சொற்கள் அமைகின்றன. அடி, அடி, இத், இத், ஆன் அடித்தான். அடிப்பான், அடி, இப், இப், ஆன் அடிப்பான். அடிக்கிறான், அடி, கிரு, ஆன் என்று காலம் காட்டும் உருவுகள் அடிச்சொற்களோடு சேர பின்னர் சொற்கள் அமையும். காலம் காட்டும் உருவுகளுக்கு பதிலாக அடிச்சொற்களோடு வேற்றுமை உருவுகள் சேருமானால் பெயர் சொற்கள் அமைந்துவிடும். அடி சொல். அடி என்பது அடிச்சொல், ஐ என்பது வேற்றுமை உருவு, அடியை என்றார். அடி என்பது அடிச்சொல், ஆள் என்பது வேற்றுமை உருவு, அதனால் அடியால் என்று ஆனது. அடி என்ற சொல்லோடு ஐ, ஆள் என்னும் வேற்றுமை உருவுகள் சேர்வதால் அது பெயர் சொற்களாயின. அடிமை, அடியால் என்பன உண்டாகின்றன. இங்கு அடி என்பது பெயராக கருதப்படுகிறது. தமிழில் உள்ள சொற்களை எளிதில் பிரித்து அறிய முடியும். அதனால் தமிழை ஒட்டுநிலை மொழி என்று கொள்வர். தமிழில் உள்ள வினைச்சொற்கள் ஒட்டு நிலையை சார்ந்தவையாகும். எனவே பகுதி, இடைநிலை, விகுதி என எளிதில் பிரித்தறிய முடியும். அடித்தான் என்பதிலே அடி என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி, இத் என்பது இடைநிலை. இப்படி பகுதி, இடைநிலை, விகுதி என எளிதில் தமிழில் பிரித்தறிய முடியும். தமிழ் மிக மிக தொன்மையான மொழியாக இருந்த போதிலும் அதன் அடிச்சொற்களில் பெரிய அளவு மாற்றங்கள் நிகழ்ந்து விடவில்லை. அதனால் எளிதில் பிரித்தறிய முடிகிறது. இந்த நிலை உட்பிணைப்பு நிலை மொழிகளான சமஸ்கிருதத்திலோ கிரேக்கம், லத்தீனிலோ இல்லை. தமிழில் பெரும்பாலான வினைச்சொற்கள் ஒட்டு நிலையில் இருப்பவை.
ஒரு சில தமிழ்ச் சொற்கள் உட்பிணைப்பு நிலையில் அமைந்துள்ளன. காலப்போக்கில் மறு மொழிகளாக வழங்கிய சில சொற்களே உட்பிணைப்பு நிலையில் அமைந்துள்ளன. உட்பிணைப்பு நிலையில் அமைந்த சொற்கள் எளிதில் பிரித்தறிய முடியாது. அதன் பொருட்சிறப்பை உணர்ந்தே பிரித்தறிய வேண்டும். சான்றாக போந்தான், இது போதந்தான் என்பதன் மறு. போந்தான் இதன் அடிச்சொல் போதா என்பதாகும். அலமந்தான் இதன் அடிச்சொல் அலமரு, இதன் மூலச்சொல் அலமரல் என்பது. எனவே தமிழில் உள்ள வினை சொற்களை ஏவல் வினை என்றும் ஏனை வினை என்றும் பிரிக்கலாம். ஏவல் வினைகளின் பகுதிகளில் காலம் உணர்த்தும் இலக்கண கூறுகளோ பால் உணர்த்தும் இலக்கண கூறுகளோ இடம்பெறாது. மொழியின் தொடக்க காலத்தில் காலம், திணை, எண் என்பவற்றை உணர்த்தும் கூறுகள் வினை சொல்லில் இடம்பெறாமல் இருந்திருக்கலாம். பின்னர் காலப்போக்கில் காலம், திணை, பால் முதலியன காட்டும் இலக்கண கூறுகள் இணைந்திருக்கலாம். வெறும் அடிச்சொல்லோடு மொழியில் வழங்கும் ஏவல் வினையை நன்னூலார் செய் என்னும் அமைப்பில் வழங்கும் வினை பகா பதங்கள் என்கிறார். நட, வா, மடி, அடி, எடு, பார் இவை போன்றன வினை பகா பதங்கள் என்று நன்னூலார் கூறுகின்றார். வினை சொற்களின் இறுதியில் பெரும்பாலும் பாலறி கிளவிகள் இடம்பெற்று பாலை உணர்த்துகின்றன. ஆண், அன், ஆண்பால், அள், ஆள், பெண்பால். ஆண்பால், பெண்பால் என அறிவதற்கு பாலறி கிளவிகள் துணை செய்யும். சில வினை சொல்லில் பால் காட்டும் விகுதிகள் இல்லாமலும் அமையும். செய்கு என்பது வினைமுற்று. இதில் பாலை குறிக்கும் விகுதி எங்குமே இல்லை. வினை சொற்கள் காலம் காட்டும் இயல்புடையன. தமிழில் காலங்கள் 3. அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பன. காலங்களை காட்டுவதற்குரிய உறுப்பு கால இடைநிலை ஆகும். தொல்காப்பியர் காலத்திற்கு முந்தைய தமிழில் காலம் 2ஆக இருந்திருக்கலாம். அவை இறந்த காலம், இறப்பில் காலம் எனலாம் என்று தமிழ் மொழி வரலாற்றில் நிகழ்காலம், எதிர்காலம் என பிரித்தறியத்தகாத ஒரு மயக்க நிலை இருந்திருக்கக்கூடும். பண்டை திராவிட மொழியில் நிகழ்காலம் என்ற ஒன்றை தனித்து பிரித்து அறியத்தக்க நிலையில் வினை வடிவங்கள் அமைந்திருக்கவில்லை என்று ஒப்பியல் இலக்கணம் எழுதிய ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். தொல்காப்பியர் காலம் 3 என கூறினார். இருந்தாலும் அக்காலங்களுக்கான இடைநிலையை அவர் கூறவில்லை. ஆனால் பின்னர் வந்த நன்னூலார் 3 காலங்கள் என கூறியதோடு அமையாது அவ்வக்காலங்களுக்கு உரிய இடைநிலைகளையும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தொல்காப்பியர் செய்கு என்னும் வாய்ப்பாட்டில் உள்ள ஒரு வினை வடிவத்தை குறிப்பிடுகின்றார். இதில் நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 2மே உள்ளன. இக்கால பேச்சு தமிழிலும் கூட நிகழ்காலமும் எதிர்காலமும் இணைந்திருக்கும் வினை வடிவத்தை நாம் பார்க்கின்றோம். வரார் என்ற பேச்சு தமிழில் வருவார் என்ற எதிர்காலமும் வந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற நிகழ்காலமும் இணைந்தே இருப்பதை நாம் அறிகின்றோம். செய்கு, செய், இக், உ, செய்கு. இப்ப செய்கு என்பது எதிர்காலம் காட்டும் என்றும் நிகழ்காலம் காட்டும் என்றும் அது 2 காலத்தையும் காட்டும் என்ற கருத்து நிலவுகிறது. நன்னூலார் இந்த 2 காலத்திற்கும் உரியது என்று சொல்கின்றார். செய்கு என்பதில் உ காலம் காட்டும் இடைநிலை என்றும் இக் சாரியை என்றும் மு வரதராசனார் கருதுகிறார். சாரியை ஒரு காலத்திலே காலம் காட்டி பின்னர் வேறு ஓர் இடைநிலையில் காலம் காட்ட வந்தது. பின்னர் அது சாரியையாக மாறி இருக்கலாம் அல்லவா என்று எண்ணத் தோன்றுகிறது. செய்கு என்பதில் உள்ள இக் காலம் காட்டும் இடைநிலையாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் நன்னூலார் கூறும் நிகழ்கால இடைநிலைகளான கிறு, கின்று ஆகியவற்றில் இக்கு இடம் பெறுகின்றதல்லவா? கா என்பது எதிர்கால இடைநிலையாக சிலப்பதிகாரத்திலும் பிற நூல்களிலும் வருகிறது. பிற்காலத்தில் எதிர்கால இடைநிலையாக பல வந்துள்ளன. சங்ககால நூல்களில் பரிபாடலை தவிர வேறு எங்கும் நிகழ்கால இடைநிலை இடம்பெறவில்லை. எனவே காலம் 2ஆக இருந்து பின்னர் 3ஆகியது என்றும்
இரண்டாக இருந்தபோது நிகழ்காலமும் எதிர்காலமும் இணைந்தே இருந்தது என்றும் நாம் அறிகின்றோம். பழந்தமிழில் தகரமும் இகரமும் இறந்த கால இடைநிலைகளாக இருந்திருக்கின்றன. படித்தான், இதில் இத் என்பது இறந்த கால இடைநிலை. ஓடினான், இதில் ஈ என்பது இறந்த கால இடைநிலை. ஆக தகரமும் பகரமும் இறந்த கால இடைநிலைகளாக பழந்தமிழில் இருந்திருக்கின்றன என்று சொல்லலாம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை. இதன் மாற்று வடிவங்களாக இட்டு, இர் ஆகியன வருகின்றன. இச்சு என்பது பேச்சு தமிழிலும் வருகின்றது. உண்டான், இதில் இத் என்பது இட்டானது. செல்தான், இத் என்பது இர்ரானது, சென்றான். வைத்தான், இதில் இத் என்பது இச்சானது. ஆக இறந்த கால இடைநிலை இத் என்பது மாற்று வடிவங்களாக இட்டாகவும் இர்ராகவும் பேச்சு தமிழில் இச்சாகவும் வருகிறது. வினை சொற்களை தொடர் நிலையில் எச்சம், முற்று என இருவகைப்படுத்தி கூறுவது உண்டு. சொல் நிலையிலும் எச்சம், முற்று என உண்டு. முற்று என்பது பால் ஈறுகளை பெற்று வரும். வினை சொல் வந்தான், ஆண் பால் ஈறு. எச்சம் என்பது பால் ஈறுகளை பெறாமல் வரும். வினை சொல் வந்து, வந்த என்பன. தொடர் நிலையில் மற்றொன்றை எதிர்பார்த்து முடிவது எச்ச வினை. தானே பயனிலையாக அமைவது முற்றுவினை. வந்து பார்த்தான் எச்சவினை, பார்த்தான் முற்றுவினை. வந்து எச்சம், பார்த்தான் முற்று. இது எச்ச வினையாக, வந்து என்பது எச்ச வினையாக வந்திருக்கிறது. பார்த்தான் என்பது முற்று வினையாக வந்திருக்கிறது. தமிழில் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டில் அமையும் வினை சொற்கள் முற்றாகவும் வரும், எச்சமாகவும் வரும். அவன் செய்யும் முற்று, செய்யும் அவன் எச்சமாக வந்தது. வினை சொற்களை தெரிநிலை வினைகள் என்றும் குறிப்பு வினைகள் என்றும் பாகுபடுத்தி கூறுவார்கள். தெரிநிலை வினைகளில் காலம் காட்டும் கிளவிகள் மிக தெளிவாக இடம்பெற்று காலத்தை காட்டும். மேலும் தெரிநிலை வினை சொற்களில் அடிச்சொற்கள், அதாவது பகுதி வினை அடியாகவே இருக்கும். சென்றான், இதில் இர் என்பது இறந்த காலம். சென்றான், செல் இத் ஆன், செல் என்பது வினையடி. குறிப்பு வினை சொற்களில் காலம் காட்டும் கிளவிகள் தெளிவாக இடம்பெறாது. குறிப்பு வினை சொற்களின் அடிச்சொற்கள் வினை அடியாக இல்லாமல் பெயரடியாகவோ பண்படியாகவோ இருக்கும். குறிப்பு வினை சொற்கள் தொடர் நிலையில் பயனிலைகளாக செயல்படுவதால் அவற்றை குறிப்பு வினைகள் என்று சொல்லுகின்றனர். அவன் ஊரன், ஊர் அன், ஊர் என்பது பெயரடி சொல். அவன் நல்லன், நல் அன், நல் என்பது பண்பு சொல்லடி. வினை சொல்லை தன்வினை பிறவினை என பாகுபடுத்தி கூறுவதும் உண்டு. தானே செய்வதை தன்வினை என்றும் தான் பிறரை செய்விப்பது பிறவினை என்றும் சொல்வர். நடந்தான் தன்வினை, நடத்தினான் பிறவினை. வினை சொற்களில் பொதுவாக மெல்லொளி தன்வினையாகவும் வல்லொளி பிறவினையாகவும் அமையும். இதனை குறிப்பாக சொல்லலாம். வினை சொற்களில் பொதுவாக மெல்லொளி தன்வினையாகவும் வல்லொளி பிறவினையாகவும் அமையும். இயங்கு, இங்கு என்பது மெல்லொளி தன்வினை. இயக்கு, இக் என்பது வல்லொளி பிறவினை. ஆக தன்வினை மெல்லொளியாகவும் பிறவினை வல்லொளியாகவும் அமையும். தமிழில் வினை சொற்கள் உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் அமையும். செய்வன் உடன்பாடு, செய்யான் எதிர்மறை. வினை சொற்களில் எதிர்மறை பொருளை உண்டாக்க பழங்கால தமிழில் ஆ எதிர்மறை இடைநிலை பயன்பட்டது. பின்னர் வந்த தமிழில் இல், அல் என்னும் இடைநிலைகள் சேர்ந்து எதிர்மறை பொருள் தந்தன. பேச்சு தமிழில் இன்று, மாட்டு என்ற இடைநிலை வந்துள்ளது. உண்ணான், உன், ஆ, ஆன் என்றது. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. உண்ணவன், இதில் ஆல் என்பது எதிர்மறை இடைநிலை. போகிலன், இதில் இல் என்பது எதிர்மறை இடைநிலை. உண்ண மாட்டேன், மாட்டு என்பது எதிர்மறை இடைநிலை. ஆக ஆ, அல், இல், மாட்டு ஆகியவை எதிர்மறை இடைநிலைகளாக வருகின்றன.
செய்து என்னும் வாய்ப்பாட்டில் வினை எச்சங்கள் அமையும் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் பிற்காலத்தில் வந்த திருப்பாவையில் செய்து என்னும் வாய்ப்பாட்டு வினை வினை முற்றுக்களாக செயல்பட்டிருக்கின்றன என்று அறிகின்றோம். நிறைந்து திருப்பாவையிலே வருகிறது, குளிர்ந்து திருப்பாவையிலே வருகிறது. ஆக செய்து என்னும் வாய்ப்பாட்டு வினை வினை முற்றுக்களாக செயல்பட்டிருக்கின்றன என்பதை அறிகிறோம். தமிழில் செய்வினை பொருளும் செயற்பாட்டு வினைப்பொருளும் உண்டு. செய்வினைக்கு தனி வடிவம் உண்டு, செயற்பாட்டு வினைக்கு தனி வடிவம் இல்லை. செயற்பாட்டு வினைப்பொருளை செய்வினை வடிவத்தால் கூறும் முறை தமிழிலே உண்டு. எழுத்தெனப்படுவ என்பது பழந்தமிழ். வினைப்பொருளை செய்வினை வடிவத்தால் கூறக்கூடிய முறை எழுத்தெனப்படுவ என்று பழந்தமிழிலே வருகின்றது. இக்கால தமிழிலே நான் மரம் வெட்டினேன் செய்வினை, மரம் என்னால் வெட்டப்பெற்றது செயற்பாட்டு வினை. இவ்வாறு காலந்தோறும் தமிழில் வினை சொற்கள் அமைந்து வருகின்றன என்பதை அறியலாம்.